வெற்றி கழகம் விஜய் அவங்களுடைய ஒரு கட்சி வந்து தமிழக அளவில் பயங்கரமாக விசில் பறந்துகிட்டு இருக்கு. எல்லா தொகுதிகளுமே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வருவாங்கிற கேள்வியாகவே எல்லாரோட கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் ராமநாதபுரத்தில் 20% வாக்குகளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு அனல் பரவ பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் நம்ம சாகுலதி டாக்டர் சார்ட்ட வந்து இவங்கள ஒரு சின்ன இன்டர்வியூ தான் கேட்க போகிறோம். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கிறேன், ஃபைன். ஓகே சார். உங்களுடைய அன்பான பண்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு, மக்களின் ஆசீர்வாதத்தோடு எங்கள் வெற்றி பெறும் தொடரும். ஆனால் நீங்கள் முத சொன்னது ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள். என்ன தவறுன்றா, 20% தளபதி என்னைக்கு கட்சியை ஆரம்பித்தாரோ அன்னைக்கு நாங்கள் 20%, கட்சி ஆரம்பிக்கும் போதே 20%. இன்னைக்கு தளபதி 3 வருஷமாக கட்சிக்காண்டி உழைத்தவுடன் எங்களுடைய வாக்கு வங்கி 28% 30% ஆயிடுச்சு. என்னைக்கு என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தாரோ அன்னைக்கே நாங்கள் களம் இறங்குவதற்கு முன்னாவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகிவிட்டது. எங்களுடைய வாக்கு வங்கி 32% ஆகிவிட்டது. நான் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்ததுடன் என்னுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. எங்களுடைய வாக்கு வங்கி 36%க்கு மேலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்களுடைய முன்னால் நின்று நான் சொல்கிறேன். மக்களுடைய எழுச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்களுடைய வரவேற்பை பார்த்துருப்பீர்கள். அதிலிருந்து சொல்லலாம் என்றால் சில மீடியாக்கள் ஆளுநர் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சாதகமாக பொய்யான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். அவர்கள் களத்தில் எடுத்த சர்வேயை ஒழுங்காக சொல்லாமல் அதை மடைமாற்றி குறைத்து எங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் 23ஆம் தேதி ஒவ்வொரு வாக்காளர்களும் விசில் சின்னத்தில் அழுத்தி அந்த விசில் சின்னமே தேயிற அளவுக்கு, இந்த பட்டன் தேயிற அளவுக்கு எங்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கப் போகிறார்கள். ஒரு 1977 புரட்சித் தலைவர் எப்படி எம்ஜிஆர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதை விட 2 மடங்கான மாற்றத்தை கொண்டு வந்து நாங்கள் குறைந்தது 170 தொகுதிகளாவது வெற்றி பெற்று எங்களுடைய வெற்றியை எங்கள் தோளில் சுமந்து கொண்டு எங்கள் தளபதியில் கையில் கொண்டே செலுத்துவோம் என்பதை உறுதியாக ஆணித்தரமாக இந்த வாக்காளர்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். ஓகே சார், ஓகே சார், சூப்பராக. இப்போ வந்து நம்மளுடைய ராமநாதபுரத்தோட ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மீனவர்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ராமநாதபுரத்தில் தொழிற்சாலையிலே கிடையாது அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதுக்கு நம்மளோட பிளான் என்னவாக இருக்கும்? ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர மாவட்டம், கடல் பரப்பை அதிகமாக கொண்ட மாவட்டம், தமிழ்நாட்டிலேயே கடல் எல்லை அதிகமாக உள்ள மாவட்டம். அதனால் இங்கு மீனவர்கள் முழு ஆதாரத்தை கடலை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டு வாழ்வாதாரமாக இருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே எங்களுடைய கடல் தாய் தான். அதனால் கடலில் வாழும் எல்லா உயிரினமையும் ஒரே மாதிரி சேர்த்து அதை சப்போஸ் ஒரு கடல் அட்டையை அதை வந்து ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை தடை செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதை வந்து தடை செய்யப்பட்ட ஒரு உயிரினமாக கொண்டு வர்றாங்க. கடலில் வாழ்கிற எல்லா உயிரினமும் ஒன்று தானே. ஒரு மீனை பிடிக்க போகும்போது, ஒரு நண்டை பிடிக்க போகும்போது, ஒரு ஆளை பிடிக்க போகும்போது ஏன் நாங்கள் வந்து எங்களுடைய மீனவர்கள் கடல் அட்டையை பிடிக்கக்கூடாது? அதுக்குத்தான் மீன் வளர்ச்சிக்காகவும் அது உற்பத்திக்காகவும் தடைக்காலம் என்று ஒரு மாதம் அறிவிக்கிறார்கள். அந்த தடைக்காலத்தில் கடல் அட்டையும் இனப்பெருக்கம் செய்ய போகிறது. அதை பிடித்து அதற்கு ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அதை பிடித்து அவர்கள் விற்றார்கள் என்றால் அவருடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக முன்னேறும். அந்த வாழ்வாதாரம் முன்னேறிவிட்டால் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் ஓட்டு வாங்க முடியாது. மீனவர்களை அடிமைப்படுத்தியே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நாடான இலங்கை ஒரு சிறிய நாடு. அந்த நாட்டோட பேச முடியாதா? நம்ம பக்கத்து வீட்டில் பிரச்சனைனா நம்ம பேசி சமாதானப்படுத்த மாட்டோமா? அந்த மாதிரி சமாதானப்படுத்தி நம்ம மீனுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். மீனவர்கள் எதற்காக கடலுக்கு செல்கிறாங்க? அங்கே போய் டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்காக வர்றாங்க, ஒரு டூர் போயிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. மீன் வளர்ச்சி எங்கே இருக்கோ, மீன் இனப்பெருக்கம் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் போய் மீன் பிடிக்க வேண்டும். கடல் எல்லை, கடல் தாயை எல்லாரும் சமமாக பங்கு பெற வேண்டும் என்று அந்த ஏரியாவில் தான் போய் மீன் பிடிக்க முடியும். மீன் இல்லாத இடத்துல போய் மீனை போய் சும்மா போய் விளைய போட்டு சும்மா வந்தாலும் அர்த்தமே இல்லை. அதனால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தளபதி ஆட்சி அமைந்தவுடன் அதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்காக ஒரு குழு அமைத்து தளபதி அதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுப்பார் என்று சொல்லிக்கொள்ளேன். அதுபோக மீனவர்கள் தங்கள் வலைகளை உலர்த்துவதற்கு, காய வைப்பதற்கு, கச்சத்தீவை பயன்படுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை இந்த கடற்கரை நகரமான கீழக்கரையில் இன்று தளபதியின் ஆசையோடு
ஆணித்தரமாக நான் இதை முன்னெடுக்க தளபதியிடம் கொண்டு செல்வேன் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். சட்டமன்றத்துக்கு போகிறோம், அதையும் எடுத்து சொல்கிறோம். ஓகே சார். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மீனவர்கள் தமிழகத்தில் மிக அதிகமான நீளமான கடற்கரை நம்ம ஊரில் தான் இருக்குது. அது மீனவர் சொல்லிட்டீங்க. கடல் பரப்பளவு நம்மகிட்ட தான் இருக்குது. கடல் எல்லை அதிகம் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் படித்து முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து டைட்டில் பார்க் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம காலகட்டங்களில் தவேக ஆட்சி அமைச்சோன்னா ராமநாதபுரத்துக்கு இளைஞர்களுக்கு அப்படின்னு கல்வியில் வளர்ந்தவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார். நம்முடைய அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறும். இளைஞருக்காக தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் பின்தங்கிய மாவட்டமான ராமநாதபுரத்தில். அதற்கான எல்லா முயற்சிகளையும் தலைவரிடம் நான் சட்டமன்ற உறுப்பினராக போய் அதற்கான எல்லா முயற்சிகளையும் சட்டமன்றத்தில் பேசி தளபதியுடன் ஆசையோடு தளபதியுடன் அனுமதியோடு பெற்று இங்கு செயல்படுத்த எல்லா நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உங்கள் முன்னிலையில் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க பூர்வீகம் அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாம்பான் அந்த உச்சப்பிள்ளி இந்த பகுதியில் அவருடைய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய இடங்களில் வந்து நீங்கள் வந்து மக்களை சந்திச்சுட்டே வர்றீங்க. இந்த இடங்கள் எல்லாம் அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? ஆக்சுவலாக விசில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறாருன்னு. விசில் சின்னத்தோடு நீங்கள் போகும்போது மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் செல்கிறேன். ஆனால் என் முன்னால் என்னுடைய ஃபேஸ் யார் ஃபேஸ் இருக்கிறது தெரியுமா? தளபதி விஜய் அவர்களின் முகம்தான் என் முன்னால் மக்களுக்கு தெரிகிறது. என்னை பார்த்தவுடன் தளபதியை பார்த்த மாதிரியே அவருடைய புன்சிரிப்புகள் எனக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய என்னுடைய ஊர் தளபதியுடைய பூர்வீக இடமான முத்துப்பேட்டைக்கு பக்கத்து ஊர் தான். சாத்தாங்குளம் என்கின்ற ஒரு சிறிய கிராமம். நானும் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவன் தான். தளபதியுடைய முதியோர்கள் இருக்கிறதெல்லாம் முத்துப்பேட்டை. நானும் தளபதியுடன் சீட்டு வாங்கி வந்து அந்த முத்துப்பேட்டை கிராமத்திற்கு சென்று தளபதியின் முன்னோர்கள் அடங்கியிருக்கிற இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன். தளபதியுடைய பூர்வீகம் எங்களுடைய முத்துப்பேட்டை என்கின்ற ஒரு மீனவ கிராமம் தான். அதனால் தளபதி அவர்கள் மீனவர்களுக்கு என்னென்ன தேவையோ, நான் என்னென்ன கோரிக்கையை வைக்கிறேனோ அதையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வந்து ராமநாதபுரத்தில் நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ண இடங்களையும் ஆதரவு பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக எங்களுடைய வாக்கு சதவீதம் 40-45% கண்டிப்பாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் 23ஆம் தேதி ஓட்டு போட்ட புரட்டும் 4ஆம் தேதி வாக்கு எண்ண போகும்போது இந்த டாக்டர் ஷாவுல் மீது சொன்னது கரெக்டாக அப்படிங்கிறத என்னை வந்து திருப்பி நீங்கள் என்னை பார்த்து எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்கள். எனக்கு உங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருந்து டாக்டர் என்று நீங்கள் என்னுடைய வாழ்த்து சொல்லுவீங்கள். கண்டிப்பாக பாருங்கள், இது நிச்சயம் நடக்கும். மக்களுடைய எழுச்சியை பார்க்கிறேன். நானும் பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். பல கட்சிகள் எங்கள் ஊருக்கும் வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். வாக்கு கேட்டு வரப்போகும்போது கையை காட்டினா திருப்பி டாட்டா காட்டுவாங்க, போடுறேன்னு சொன்னால் தலையாட்டுவாங்க. ஆனால் எங்களை பார்த்த புரட்டும் என்னை பார்த்தவுடன் தளபதியவே பார்க்குற மாதிரி அவருடைய புன்முறுவல், இந்த வாய், இங்கே இருக்கிற வாய் 32 பல்லு தெரிகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அவருடைய சிரிப்பு இருக்கிறது, அவருடைய புன்முறுவல் இருக்கிறது, அவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. தளபதியே பார்க்குற மாதிரி என்னை பார்க்குறார்கள். அதை பார்க்க போகும்போது எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. எங்கள் விசில் பறந்து கொண்டே இருக்கிறது, உயர பறந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ஒரு நன்றி. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒரு வெற்றியை நாங்கள் சீக்கிரமாக சந்திப்போம். விசில் வந்து உங்களுக்கு நம்மளுடைய தாவேக தலைவர் உங்கள் மேடையில் அவங்க ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் அறிவித்த உடனே ஒரு மாதம் ஒரு போஸ்ட் பண்ணீங்க. அது மட்டும் நம்ம சேனல் பண்ணால் நல்லாயிருக்கும். செஞ்சு காமிச்சிருவோம்ல. தளபதியிடம் என் தானே தளபதி என்னுடைய பெயரை அறிவித்தவுடன் அது வந்து நான் வந்து ஒரு பிளான்மெண்ட்டு போல எதிர்பார்த்து கொண்டு போகல. என்னை அறியாமல் தளபதியை பார்த்தவுடன் என்னுடைய உணர்ச்சி பொங்கலால் வந்த அந்த ஒரு ஸ்டைல், தளபதியின் ஸ்டைலை நான் செய்து காட்டினேன் என்பதை சொல்லி அதையும் செய்து காட்டுகிறேன். ஓகேண்ணா. ஸோ அந்த சூப்பராக